Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம ஒரு stack based lead code problem பார்க்க போகிறோம். It is again a medium question. So you are given an array of string tokens that represent an arithmetic expression in a reverse Polish notation. Evaluate the expression, return an integer that represents the value of expression. So valid operators are plus, minus, multiply and divide. நாலு arithmetic operator தான். Each operand may be an integer or another expression. So நம்மளோட stringங்கிற அரேல வந்துட்டு it could be either integer இல்லைன்னா இந்த values தான் இருக்க போகுது. The division between two integers always truncates towards 0. There will not be any division by 0. Okay, the input represents a valid arithmetic expression in reverse Polish notation. Answer and all the intermediate calculation can be represented in 32-bit integer. Alright, so இது ஒரு simple problem மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோன்னா 2 1 plus 3 into. ஸோ நம்ம வந்து we know that this has to be solved in stack. ஏன்னா இது ஸ்டாக்கு கடியில் இருக்கிற ப்ராப்ளம்னால. பட் ஆனால் நம்ம யோசித்தோன்னா we have to retrieve the values from the stack. அதுவும் லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மெத்தட்லங்கிறது வந்துட்டு கிளியராக இருக்கிறதுனாலே நம்ம வந்துட்டு இது ஸ்டாக்குன்னு கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாக் வந்து இன்டீஜர் ஸ்டாக்காக நம்ம வந்துட்டு ஒன்று இனிஷியேட் பண்ணி, இஃப் இட் இஸ் அ நம்பர் we can simply start adding the number. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட ஸ்டாக் வந்து ஒரு இன்டீஜர் ஸ்டாக். ஓகே, யா, ஸோ இன்டீஜர் ஸ்டாக் வந்து இனிஷியேட் பண்ணிவிட்டு இஃப் த வேல்யூஸ் இன் த string array is number or if the value is not an arithmetic operator, அது எப்படின்னு கோட் பண்ணும்போது பார்ப்போம். ஸோ நமக்கு என்ன ஆகும், 4, 3. அடுத்தது வந்து என்ன ஆகும், ப்ளஸ்ன்னு வருதுனால அடுத்தது 5. ஓகே, 5. ஸோ இப்போ நமக்கு வந்து அடுத்த வேல்யூ வந்துட்டு டிவைடட் பைன்னு வருதுனால நம்ம என்ன பண்ணலாம், லாஸ்ட்டாக இருக்கிற வேல்யூவை ரிட்ரைவ் பண்ணி லாஸ்ட்டு 2 வேல்யூவை ரிட்ரைவ் பண்ணலாம். ரிட்ரைவ் பண்ணி 5 நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ டிவைடட் பை 3. ஓகே, அண்ட் அடுத்த வேல்யூ என்ன, இட் இஸ் ப்ளஸ். நம்ம என்ன பண்ணலாம், பாப் பண்ணிடலாம். இந்த 2 வேல்யூவை பாப் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 4 தான் இருக்கும், ப்ளஸ் 4. கரெக்டாக இதே இதை வந்து நம்ம அடுத்ததுக்கு பார்ப்போம். ஸோ இதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த. ஸோ 5/13 இல்லையே, என்னமோ பண்ணிட்டேன். ஓகே, 13/5. ஸோ நம்ம ரிட்ரைவ் பண்ணுற வேல்யூ A and Bன்னு வேணால் நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு லாஸ்ட் வேல்யூ வந்துட்டு எப்போதும் டினாமினேட்டராக இருக்கணும்னு வச்சுப்போம். ஸோ இதுக்கு அடுத்தது போடுவோம் அதே மாதிரி. என்ன பண்ணியிருக்கேன், ஐயோ கொஸ்டினே மாற்றி பார்த்துட்டேன், சாரி கைஸ். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு பார்ப்போம். ஸோ இதுக்கு பார்த்தோன்னா 2, 1. அப்போது இங்கே வந்துட்டு ரிட்ரைவ் ஆனிச்சுன்னா என்ன ஆகும், 1 + 2 whatever and stack will be empty. அடுத்தது 3 இன்டூன்னு சொல்கிறாங்க. ஸோ this one into 3, ரைட், அண்ட் இது வந்துட்டு எம்டி ஆயிடும். ஸோ இதுக்கு தான் நம்ம கோடு எழுதணும். ஓகே, வில் ஸ்டார்ட் ரைட்டிங் த கோடு. ஃபஸ்ட்டு ஒரு இன்டீஜர் ஸ்டாக் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாக் ஆஃப் இன்டீஜர் maybe nums is equal to new stack. alright, இப்போ நம்ம வந்து இந்த ஸ்ட்ரிங் அரே டோக்கன்ஸுங்கிறத தான் வந்துட்டு நம்ம ஐட்ரேட் பண்ணணும், ரைட். ஸோ ஃபார் string s is to tokens. Okay, if s dot equals plus value, அப்போ என்ன பண்ணணும்,
nums dot pop plus nums dot ஓகேவா? இது இல்லை. else if s dot equals minus, then nums dot pop. நம்ம இது வந்து எப்போதும் லாஸ்ட் இருக்கிற வேல்யூவை தான் வந்து ஃபஸ்ட்டு வேல்யூவாக சப்ராக்ட் பண்ணணும். ஐ மீன் செகண்ட் வேல்யூவை சப்ராக்ட் பண்ணல. ஸோ நம்ம இதை இதுக்கும் ஒரு இன்டீஜர்லேயே வாங்குவோம். int b is equal to nums dot pop and ஓகே, நம்ம இதை வந்து திருப்பி ஸ்டாக்குக்கு ஆட் பண்ணணும்ல. ஸோ b minus a அதே தான் வந்து இங்கேயும் இதை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ nums dot add of இதை அப்படியே உள்ளே போட்டுடலாமா? ஓகே ஓகே, else if முடிஞ்சதா? அடுத்த else if is for multiplication equals multiply, then இது டைரெக்டாகவே இது பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். nums dot add of nums dot pop into nums dot pop. okay fine. yeah, இதுக்கும் அடுத்தது வந்துட்டு ஒன்றே ஒன்று தான் இருக்குது. else if s dot equals division, then nums dot add of இங்கேயும் வந்துட்டு அகெயின் b by a தானே பண்ணோம். ஸோ int a is equal to nums dot pop and int b is equal to nums dot pop dot b by a. ஓகே, ஸோ இன்கேஸ் இப்போ இது எதுவுமே இல்லைன்னா நமக்கு வந்து நம்பராக கிடைக்கும் இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா டைரெக்டாக nums டாட் ஆட் ஆஃப் எஸ்ஸை டைரெக்டாக ஆட் பண்ண முடியாது. ஏன்னா எஸ் வந்து இஸ் அ ஸ்ட்ரிங். அப்போது கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்டீஜர் டாட் percent of yes. ஓகே, இப்போ என்ன பண்ணோம்? லாஸ்ட்டாக நம்ம ஸ்டாக்கில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டா போதும். ஓ, இதெல்லாம் கமெண்ட் பண்ணலையா? யா, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. இட் இஸ் அ ப்ரிட்டி சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஸ்டின். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.